கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:19 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவோம். வானம் பூமி யாவும் ஆளும் வானம் பூமி யாவும் ஆளும் வார்த்தை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் விளங்கும் மகிமை தேவனை துதித்திடுவாம். அவரின் உண்மை என்றும் விளங்கும் மகிமை தேவனை துதித்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றிடுவாம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவாம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே, கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே, தேவ சுதனாய் சேவை புரிந்து தேவ ராஜனை வாழ்த்திடுவோம். தேவ சுதனாய் சேவை புரிந்து தேவ ராஜனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே என்றும் ஆதரிப்பார். மறங்கிடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றிடுவாம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவாம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றுமே அளித்திடுவார். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றுமே அளித்திடுவார். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றுமே வாழ்த்திடுவாம். சேனை அதிபன் அவரை என்றுமே வாழ்த்திடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நாளைக்கு ஊரில் கிளம்புறாங்க, அதனால சங்கீதம் காலையில் நான் சொல்லிக் கொடுப்பேன். முடிந்தால் கோயிலுக்கு போகாதவங்க காலையில் அட்டன் பண்ணுங்க, கோயிலுக்கு போகிறவங்க பிறகு யூடியூப் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, வாசிப்போமா. 13வது அதிகாரம் 19வது வசனம். ராஜ்யத்திற்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனாது தேவனாலே சொதோம் குமாரா கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இதில் தேங்க்யூ சொல்லி டீச்சர். 41 வருஷம் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ பாடுகள் வழியாக போய் இன்னைக்கு வரை எங்களை ஆண்டவர் சுகபத்திரமாக வச்சிருக்கிறார். தேங்க்யூ. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா மகிமைங்கிற ஒரு வார்த்தை பார்க்குறோம். மகிமைன்னா க்ளோரி. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமான பிரதானமான மகிமை. மகிமைங்கிறதுக்கு ட்ரபெட், க்ளோரி, TIP மேல ஒரு கோட் போட்டுருக்கேன். ERET ட்ரிப், அதோட ஸ்டாப். ட்ரிப் எரெட், ERET ட்ரிப்பெரெட்.
ட்ரிப்பரேட், ரைட், க்ளோரி. இதுக்கு என்னெல்லாம் அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூட்டி, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இதே தான், பெருமைக்கு இந்த வார்த்தை, இப்படி பல வகையான வார்த்தைகள் ட்ரிப்பெட்டுக்கு இருக்குது. சரி, இதை நம்ம கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமம் 28வது அதிகாரம் 2வது வசனம். யாத்ராகமம் 28:2, சகோதரனாய் ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாக இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்கள். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மகிமை, ஒரு ட்ரிப்பெட். இப்போ நான் ஒரு சாதாரண டிஷர்ட் போட்டிருக்கேன், காரணம் நான் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு. நேற்று காலையில் வந்தோம், இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல், நாளைக்கு கிளம்பிடும். இது ஒரு ரிலாக்ஸேஷன் பிளேஸ். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நான் என்ன போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓவர் கோட் போட்டிருக்கணும். அது டாக்டர் மாத்திரை போடக்கூடியது, ஃபுல் ஸ்லீவ் இருக்கும், ஃபுல் ஸ்லீவ் இருக்கும், அந்த ஒரு ட்ரெஸ் இருக்கும். அது டாக்டர் மாத்திரை போடக்கூடிய ஒரு ட்ரெஸ், அது ஒரு ட்ரெஸ். சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏசாயா 4வது அதிகாரம் 2வது, ஏசாயா 4:2. அந்நாளிலே தப்பினவர்களுக்கு, இப்போ மீதியானவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது, அந்த தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமை. அலங்காரம் மகிமை சேர்ந்து போகுதுங்க. ஒரு எங்க ஆலயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு வெளிநாட்டுக்குள்ள நீங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு அலங்காரமான மகிமை. சரி, பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பு வழங்கப்படும். இது ஒரு காரியம். இத விஷ்டம் அல்லது ஞானம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விஷ்டம் அல்லது ஞானம், ஒரு இடத்துல உங்களை கூப்பிட்டு நீங்க இதை குறித்து என்ன சொல்றீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அது ஒரு அலங்காரமான கிருமை, ட்ரிப்பெட். இதை நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கறது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல இடங்களில் இந்த மகிமை அல்லது அலங்காரங்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 1வது அதிகாரம் 4வது வசனத்தில், எஸ்தர் புஸ்தகத்தில் 1:4, அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தை, தன் மகத்துவமான சிறந்த பிரஸ்தாபத்தில், தேசத்துல ஒரு ரிச்னஸ் இருக்கு. இப்ப நம்முடைய தேசத்துல ஒரு டவுன்ஃபால் உள்ள போகுது. இது வெளியில தெரியாது. இந்த எக்கனாமிஸ்ட் அவங்க சொல்லுவாங்க, பெட்ரோல் டீசல் விலை கூடுது. மோடிஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கோல்டு வாங்காதீங்க, ஏன்னா தேசம் ஒரு டவுன்ஃபால் போயிட்டு இருக்கு. இங்க அது கிடையாது. அதனால அந்த மகிமையான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எப்படி உண்டாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உபாகமம் 26வது அதிகாரம், ட்ரம்பெட்ங்கிறது இது ஒரு ராஜா கிடையாது, இது நம்மளை பார்க்கிறாரு. உபாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனம், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்க, ஒரு கம்பேரிசன் ஆண்டவர் பார்க்கிறார். எத்தனையோ ஜாதிகள் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பார்க்கலாம், புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலும் உன்னை சிறக்கும்படி செய்தது. உன்னை நீ ஒரு தேவனாய கர்த்தராகிய எனக்கு பரிசுத்த ஜனமா இருப்பாயிற்று. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ட்ரிப்பெட். சரி, வசனத்தை அவர்களுக்கு நான் வாசிக்கிறேன். 13வது அதிகாரம் ஏசாயா 19வது வசனத்துல, இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக, சரி, ராஜ்யங்களுக்குள், ராஜ்யங்கள் கிங்டம், இந்த கிங்டம்க்கு மால்கட் கிங்டம், MALKUT, அந்த யூ மேல ஒரு ஆரோ போடுறாங்க. மால்கூட், அந்த கியூ, யூ வந்து கியூ அப்படின்னு, மால்கூட் ராஜ்யம்.
ராஜ்யங்கிறதுனா ஒரு ஆளுகை. இந்த ஆளுகைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆளுகையை என்னாகமம் 24வது அதிகாரம் 24:7 ஒரு கண்களை ஏறெடுத்து பார்க்குற தீர்க்கதரிசி. அவர்களுடைய நீர்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளாக தண்ணீரில் பரவும், அவருடைய ராஜா ஆகாய பறவைகளின் உயர்ந்த அவன் ராஜ்யம் என்பது. இந்த ராஜ்யத்தை ஆண்டவர் உயர்த்த முடியும், தாழ்த்த முடியும். இதைத்தான் ராஜ்யங்கிறவர் பார்க்குறோம். இது ஒரு ஸ்டடின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஸ்டடியில் எஸ்தர் எடுத்துப்பாங்க. எஸ்தரில் பல இந்த கிங்டமை குறித்த காரியங்கள் இருக்குது. இப்போ நான் இந்த மெசேஜ் கொடுக்குறேன்னா எனக்கு இந்த ஸ்டாண்ட் வேணும், சில லைட் இருக்கணும், வைஃபை இருக்கணும். வைஃபை கட்டாச்சுன்னா ஆஃப் ஆகிடும். அதுபோல் என்னெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, எஸ்தர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யம். பணம் தேவையா? எஸ், தேவை. அது மக்களுக்கு தேவை, ராஜா ஆளுநர்களுக்கும் தேவை. சரி, இது 1. 2வது வசனத்தில் அந்த ராஜ்யத்திற்கு மால்கியோட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்காசனம் தேவை. அதே எஸ்தர் 1வது அதிகாரம் ராஜாவாகிய அகஸ்வரு சூசான் அரண்மனைக்கு தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை அவர் மாத்திரம் உட்காரலாம், வேற யாரும் கட்டியே போக முடியாது. 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஒரு கிரீடத்தை பார்க்கலாம், மகிமையாக ஒரு கிரீடத்தை இருக்குது. 1 அதிகாரம் 19வது வசனத்தில் ஒரு சட்டம் இருக்குது, வாசிக்கிறேன். ராஜாவுக்கு சம்மதிதான் இனி வசதி வரும். இது என்ன அப்படின்னா, கடைசி லாஸ்ட் கொஸ்டின், பர்ஷியா மீதிற்கு உரிய தேச சட்டம். கிங்டம்னா ஒரு சட்டம் இருக்கும், அதை மாற்ற முடியாது. சரி, 3வது நம்ம பார்க்குறோம் எக்ஸீடிங்லி. 13வது அதிகாரம் 19வது வசனம், ராஜ்யத்திற்குள் அலங்காரமும் தேவக்கு பிரதானமானது. பிரதானங்கிறதா எக்ஸீடிங்லி. எக்ஸீடிங்லிக்கு கிரேக்க எபிரேய வார்த்தை மோட். ரொம்ப ஷார்ட்டா இருக்குது. ஒரு குட்டியா இருக்கு. ஓடி மியூட். அந்த ஈனால அந்த ஈயும் ஓயும் சேர்த்து இருக்கு. மியூட். MOD. மோடு கிடையாது, மியூட். அந்த ஈ வந்து குட்டியா போட்டிருக்காங்க. எக்ஸீடிங்லி, வெரி கிரேட், மிகவும் பெரிது. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 18வது வசனத்தில் பேழை மேலே ஏறுறதுக்கு தண்ணீர் மிகவும் பெரிது, அது பெருசாக உயர்த்தது. சங்கீதம் 47வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 47:8 நம்ம ஆண்டவரை குறித்து ஒரு வசனம். ஜாதிகளுக்குள் அரசாளுகிறார் தேவன் தமது பரிசுத்த சிங்காசனம். ஜாதிகளுக்குள் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. எக்ஸீடிங், எல்லாத்துக்கும் ராஜா. சரி, 4வதாக ஒரு காரியத்தை பார்க்குறோம், அது பியூட்டி. பியூட்டிங்கிறதுக்கு ஒரு ஹாரியோஸ். பியூட்டி HORAIOS. ஹோரியோஸ். ஹாரியோஸ் பியூட்டி. அதாவது இந்த பியூட்டிங்கிறத எப்படி இவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீசன் அப்படின்னு சொல்றாரு. சீசனா ஒரு காலம். ஒரு காலத்தில் ஒரு ஆண் இருக்கான், அவர் 25 வயசுலேருந்து 30 வயசுல இந்த ஆணுக்கு அப்படி ஒரு அழகு இருக்கும். வயசான மண்டையில் முடி போயிடும், மீசெல்லாம் நரைச்சி போயிடும். இந்த பியூட்டி ஃபேட் ஆக ஆரம்பிச்சு. இந்த பியூட்டி எக்ஸீடிங்லி பியூட்டிங்கிறது சீசன் பீரியட். மத்திய 23வது அதிகாரம்
23, 27 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. வெளியில் பார்த்தா அழகாக இருக்கும், உள்ளே இருக்கிறதான் கேவலமாக இருக்கும். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு அலங்கார வாசலில் ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கான். இல்லை இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அதையும் நம்ம பார்த்தோம். ஆசிட்டோஸ், ஆசிட்டோஸ், ASTEIOS, ஆசிட்டோஸ், ஆசிட்டோஸ். அது என்ன பார்ப்போம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 20வது வசனத்தில் 7:20 அப்போஸ்தலர்ல மோசே, அக்காலத்தில் மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம், குட்டி பேபி, இப்படி ஒரு அழகு, திவ்ய சௌந்தரியமானது. இதே வார்த்தை சேம் டிட்டோ எபிரேயர்ல நீங்க வாசிக்கும் போது இன்னொரு வார்த்தை பார்க்கணும். 11:23 மோசே பிறந்தபோது அவன் தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. அழகுள்ள பிள்ளை. சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வார்த்தைக்குள்ள போகிறோம். பதிமூணாவது அதிகாரம் 19வது வசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கல்தேயருடைய பிரதான மகிமை. கல்தேயர்னா பாபிலோன். இது பேசிக், நீங்க மறக்கக்கூடாது. கல்தேயர், பாபிலோன் முழுமையான அழிவை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். 100% அழிவு. இந்த 100% அழிவை பாபிலோன் மேல கொண்டு வர போகிறார்ங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். எங்க இதனுடைய ஸ்டார்டிங் எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எசாயா 14வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க பார்க்கலாம். ஏன் இது அழிக்கிறது, இந்த காட்ஸ் பிளான் என்னன்றது இங்க தான் இருக்குது. நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது, ஜட்ஜ்மெண்ட் பாபிலோன் ராஜா மேல வருது. அது என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒடிக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போன, கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாங்கத்தை முடித்து போட்டார். துஷ்ட தண்டாயுதம் பல முறை உங்களுக்கு சொல்லிருக்கேன், திரும்ப சொல்றேன். இஸ்ரேல் மக்கள் பாவத்தில் வர்றாங்க. இவங்களை சரி பண்றதுக்காக ஆண்டவர் ஒரு பாபிலோன்கிற ராஜாவை அனுப்புகிறார். அவன் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் தெளிவா பேசுவார். அவங்கள்ட்ட கிறிஸ்டல் கிளியரா பேசிதான் அனுப்புவார். ஆனா அவனுக்கு ஒரு பெருமை வந்துடும். இந்த மக்களை, ஒரு பிள்ளைய சகத்தில் பார்த்து மோதி அடிச்சு, இந்த கர்ப்பவதியுடைய வயத்தை கிழிச்சு அவங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமா. அப்போ அவருடைய கோபம் இந்த பாபிலோன் மேலே திரும்புது. என் பிள்ளைய நீ இப்படி செஞ்சால நான் உன்னைய விட மாட்டேன். இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 14:3 கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையா இருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இழப்பரப்பணும். அக்காலத்தில் ஆண்டவர் பிள்ளைகளை இருந்து விடுதலை கொடுத்துட்டார். விடுதலை கொடுத்துட்டு தான் அவங்க வெளியே வந்துடுறாங்க. தரியுங்கிற ராஜா அனுப்புவார். அப்படி ஒன்றில்லாமல் அழிச்சுவிடும். சரி, இதை ஆண்டவர் தன் பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம். ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம் புதையலை நான் உனக்கு கொடுப்பேன். தன் பிள்ளைகளை பொக்கிஷமும் புதையலா பார்க்கிறாரு. நீ உள்ள வச்சு என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துன்னு சொல்லி சொல்றாரு. இந்த எரேமியாவுக்கு இன்னொரு வேற ஆங்கிள் அதை சொல்றாரு. அது இன்னும் அருமையா இருக்குது. எரேமியாவுக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 51வது அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணி. காற்று பல வகையான ஆயுதங்கள் வச்சிருக்கிறார். காற்று அவருடைய ஒரு வெப்பன்.
இதை நான் அனுப்புவேன், விரோதமாக நான் அனுப்புவேங்கிறார். அனுப்பி 2வது தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன், அவர்கள் அதை தூற்றி வெறுமையாக்கப்படுவார்கள், ஆபத்து நாளிலே அதற்கு விரோதமாக சூழ்ந்திருப்பார்கள். ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டார், அது மாறவே மாறாது. இந்த நாட்கள், வருஷங்கள் கர்த்தர் டைம் டேபிள் போட்டோம், டக் 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 டக்னு மாற்ற முடியாது. திருமணமாக இருக்க 41 வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ப முடியல. ஆண்டவர் எங்களை உயர்த்தி மகிழ்வதற்கு காரணம் என்னன்னா கிருபை. 2015 பைபாஸ் சர்ஜரி பேருக்கு பண்ணியிருக்காட்டா நீங்கள் என்னை பார்த்துருக்க முடியாது. ஒவ்வொரு டைமும் கிருபையை கொடுத்து 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 வழிநடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 14வது வசனத்தில் அவர் சத்தமிடிகளே திரளான தண்ணீரை வானத்தில் உண்டாகுது, அவர் மேகத்தில் எழும்பி மலையை மின்னலை அனுப்பி காற்றை தமது பண்டகசாலிருந்து ஏவுங்க. காற்று எங்க இருந்ததுன்னா பண்டகசாலை கோடவுன்ல வச்சிருக்கிறார், அதான் அனுப்புறாரு. சரி, ஆண்டவர் தன்னுடைய ஆளுகையை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆளுகை செய்யும்போது ஒருத்தரை மாற்றி இன்னொருத்தரை கொண்டு வந்து ஆண்டோடைய ஒரு டெக்னிக் வாசிப்போமா. தானியேல் 2வது அதிகாரம் 37வது வசனத்தில் எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:37 2:37 ராஜாவே, தானியேல் ராஜா சொல்ற, நீர் ராஜாதி ராஜா, இன்னைக்கு நீ ராஜா தான், இல்லைன்னு இல்லை. பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் மகிமையும் வல்லமையும் அளிப்பிருக்கிறது. இதெல்லாம் அவரு கொடுத்தது. அவர் என்னைக்கு இதை எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அப்படி தூக்கிடுவார். அவருடைய கருத்துல நீ இருக்க இந்த ராஜ்யத்தை ஆண்டவர் மாற்றத்தை பார்க்க போறோம். ஆனா அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு காரியத்தை பண்ண போகிறார். அது என்னன்னா 44 வசனம், தானியேல் 2:44. அந்நாளிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை, அழியாத ராஜ்யம்ங்கிறது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நீ மனத்துக்கு உள்ள வந்துடலாம், அது அழியாத ராஜ்யம். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையினால் பெருக்கப்படாமல் மலையிலிருந்து உருண்டு எல்லாத்தையும் அழிச்சு இது ஒன்னா நிற்கும். கையினால் பெருக்கப்படாத கல் கிரியேட்டர் கிடையாதுங்க, பரிசுத்தாவியினால உண்டாக்கப்பட்ட கல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது அதிகாரம் 30வது வசனத்துல உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கலாம் எனக்கு அதிக ஞானம் ஒன்று அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு எத்திரப்படுத்தும் உம்முடைய இருதயத்தினே ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு காரியத்தை வெளிப்படுத்தலாம அது மேட்டர் இல்லாம அதை செய்ய மாட்டார். சரி, 4வது அதிகாரம் 30வது வசனம் தான் வாசிக்கிறோம். தானியேல் 4:30. என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பெறுவதற்காக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. இந்த மகாபாபிலோனை தான் அந்த ஒன்றுதான் அளிக்கப்படுறார். இது அவருடைய ஸ்பெஷல் பவர். இதற்கு அவர் பல காரியங்களை யூஸ் பண்ணுவார். இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டப்படுறேன், எப்படி இதை அழிப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 19வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 19:24. கர்த்தர் சோதோம் குமார் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியை நம்ம இங்க பார்க்கிறோம். நம்ம வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் புரியும். 12வது அதிகாரம் 10வது வசனம், தேவனால் சோதோம் குமாரை கவிழ்க்கப்பட்டது போல அந்த ஒரு கம்பெனில அது எப்படி அவர் செய்தார் அப்படின்னு நான் பார்க்கிறோம். பொழுது கர்த்தர் சோதோம் மேலும் குமாரா மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் வருஷம் எல்லாத்தையும் சாம்பலாக்கிட்டோம். புகை சுளை எல்லாம் அழிஞ்சு எல்லாமே கவிழ்த்தப்பட்டோம். இது போலதான் கவிழ்ப்பேன் அப்படிங்கிறார். கர்த்தருடைய கோபம் பயங்கரமாக அது வரும். இந்த கோபம் எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளமா. உபாகமம் 29வது அதிகாரம் 23வது 29:23.
கர்த்தர் தமது கோபத்தாலும் தமது உக்கிரத்தாலும் சொதோம் குமாரையும் ஆத்மாவையும் சபலமையும் கவிழ்த்தப்பட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களை எல்லாம் விதைப்பு இல்லாதபடி எல்லாத்தையும் கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் பொழுது ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது போலதான் இதை செய்வாங்க. சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நாம் இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். செப்பனியா எடுத்துக்கோங்க. 10:8 செப்பனியா 2வது அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவர் ஒரு பெருமையான ஒரு தேசத்தை அழிக்கப் போகிறார். அப்பொழுது மோவாப் சோதாமை போலவும் அம்மோன் புத்திரர் தேசம் கொமரா போலவும் காஞ்சொரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாலம் இருக்கும். என் ஜனத்தில் மீதியானவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு இருக்கும் போறதுக்கு முன்னாடி பொன் வெள்ளி எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. கொள்ளையிட்டு என் ஜாதியின் மீதியா இருந்தவர்கள் அதை சுதந்திரத்துக் கொள்ளார் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். இது அவர் பிளான் பண்ணிட்டார். இப்படித்தான் நடக்கும். இதை மாற்றவே முடியாது. திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளை காலையில ஞாயிற்றுக்கிழமை உள்ள செய்தி சங்கீதத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, அம்மா துதிக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய அன்பு பெருது, இரக்கங்கள் பெருது, காருண்யம் பெருது ராஜா. உங்களுடைய தெய்வீக கரம் எங்களோட கூட இருந்த எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. இம்மற்றும் உதவனை எபனேஸ்வரே, துதிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன் ஆமேன்.